India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरणं गौरी नारायणी नमस्ते ओम चित्तपंकं यज्ञानः विवाहे परिश्रमं सर्वेषाः देवो नमः श्री गणानान्त्वा गणपति गंगवामहे गणानान्त्वा गणपति गंगवामहे श्रीनाथवा गणपति गंगवामहे अहं जागृतवासं देहं देहं मालिके देवो नमः अग्नि को जलाइए. मम्मी हेलो ஹலோ பங்குரி, அம்மாடி எப்படிமா போச்சு உன்னோட MBA இன்டர்வியூ? மம்மி நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த நம்பர் என்னோடது தான். அது வந்து மம்மி நான் ஒன்று சொல்கிறேன். இன்டர்வியூ முடிய எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, சரியா? சரிம்மா. ஆனா இன்னொரு என்ன வேணும் நீ அவளுக்கு? அவளோட ஃப்ரெண்ட். அந்த குழந்தை உன்னோடது இல்லையே. மேடம் என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவளோட ஃப்ரெண்டு மட்டும்தான். ஃப்ரெண்டை தவிர வேற எதுவும் இல்லை. இதை பாருங்க, முழுசா 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க இதை எடுத்துக்கங்க. பங்குரிக்கு அபார்ஷன் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஹலோ சீமா, அபார்ஷனுக்கு தயார் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அட, மிச்சம் எங்க போச்சு? 2 லட்சம் இருந்ததே, 1 லட்சம் எங்க போச்சு? உன்னை பார்க்க நான் தான் வரப்போறேன்ல. இல்ல லீனாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அவகிட்ட தானே? உங்க கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காளே. நான் எத்தனை முறை விட்டு சொல்றது? எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. அவ என்னோட ஃப்ரெண்டு. அக்கா லீனாக்கா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத, புரியுதா? அலமாரிக்குள்ள நான் 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன். அதுல இருந்து 1 லட்சம் ரூபாய் காணாம போயிடுச்சு. எங்க போச்சது? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன உன் பணத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கேன்? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒருவேளை அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துட்டீங்களா என்ன? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப இப்படியே பேசுறத முதல்ல விடு, புரியுதா? ரொம்ப பண்ற, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. கையில 4 காசு இருந்தா என்னை இப்படிதான் அடிமைப்படுத்த வைப்பியா நீ? என்னையும் என் பொண்ணையும் இப்படி? அப்படியா? அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய நீதான் திருடி இருக்கணும். இல்ல, அப்படியே எடுத்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன்ல. என் காசை நீ எடுத்துக்கிறது இல்ல. சம்பாதிக்கிறியா? அப்படி என்ன சம்பாதிக்கிற? உன்னோட உடைஞ்சு போன அந்த ட்ரக்கு இன்னும் செலவு தான் அதிகமா இழுத்து விட்டுட்டு இருக்க. ஆனா என்கிட்ட பணம் இருக்குல்ல, அது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. அதனால அது மேல எனக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? ஒருவேளை என் பொண்ணு பங்குரி மட்டும் இல்ல வச்சுக்கோயேன், உன்னை நான் என்னைக்கோ தலைமொழிகி இருப்பேன்டி. உன்னை நான் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நல்லது, அப்படின்னா கிளம்பி போ. விட்டு என்ன? ஆமா, உன்னோட தகுதி தான் என்ன? உன்னை விட 100 மடங்கு பெட்டரான ஒரு ஆளு இன்னைக்கும் எனக்கு கிடைப்பா. நீ எல்லாம் ஒரு ஆளா? வாய் அடக்கி பேசுடி. வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. உன்னை நான் இப்ப என்ன பண்ற பாரு. போதும் நிறுத்துங்கண்ணே. விடு. உன்னை இப்ப கொண்டு தாண்டி எனக்கு மறு வேலை. விடுங்கண்ணே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
அட பயப்படாதீங்க, பங்குரி இப்ப நல்லதா இருக்கா. நீங்க போய் அவளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். யோகேஷ் சார், பங்குரிய 2 நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா வீட்ல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். சரி, ஒரு 2 நாளைக்கு என் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. அது சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கம்ப்ளைண்ட் எழுதணுமா வேண்டாமா? ஏன்னா இந்த மாதிரி குடும்ப வன்முறை சம்பவங்கள் தான் வருங்காலத்துல ஒரு பெரிய குற்றத்துல கொண்டு போய் முடிக்கும். சார் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தேன் சார். லீனா என்ன கணத்துல அரைஞ்சிட்டா சார், அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் சார். எங்களுக்கு வயசு வந்த பொண்ணு இருக்கா. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் அவ ஒன்றும் பார்க்க வேண்டாம் சார். பொண்ணு எங்க இருக்கா? அவ MBA இன்டர்வியூக்காக லக்னோக்கு போயிருக்கா. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? கம்ப்ளைண்ட் எழுதலாமா வேண்டாமா? சாரி லீனா, இந்த ஸ்டேஷன் அது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் லீனா. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என்னால உன்னை மன்னிக்க முடியும். இல்லனா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். மன்னிச்சிரு லீனா. சரி சார், எனக்கு இந்த தடவை எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுத வேண்டாம். ஆனா அடுத்த முறையும் இந்த ஆளு இதே மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த ஆளை நான் நிச்சயமா ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். பங்குரி, நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நீ நம்மளோட குழந்தைய கலைச்சிருக்க. முதல்ல என் கையை விடு. அதான் சொல்றல, கையை விடு. இங்க பாரு, ஒழுங்கா வழிய விட்டுரு, இல்லைன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்படி என்னடா பண்ணுவ நீ? ஏய், என்ன? யோகேஷ் மேல கையை வச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். எனக்கு உன்னோட தேவை இருந்த போது என்னை தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. ஆனா இப்ப உன் மேல எனக்கு காதலே இல்லாதப்ப மறுபடியும் நீ திரும்பி வந்திருக்க. அப்ப இப்ப நீ யாரதான் காதலிக்கிற? இந்த முட்டா பையலையா? ஆமா, காதலிக்கிறேன். மாமாவா? ஹலோ மாமா. ஹலோ பங்குரிமா, இன்டர்வியூலாம் எப்படி போச்சு? என்னோட இன்டர்வியூ நல்லா தான் போச்சு. இந்த தடவை செலக்ட் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். அது சரி, அதெல்லாம் விடு. லக்னோல எங்க தங்கி இருக்க? அது வந்து நான் ஒரு பட்ஜெட் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் மாமா. அங்கதான் தங்கியிருக்கேன். அது சரி, நீங்க ஏன் இவ்ளோ என்கொயரி பண்றீங்க? அப்படியே மம்மி மாதிரியே என்கொயரி பண்றீங்க. இந்த பாருமா, நான் உன் மம்மி மாதிரி ஆகவே முடியாது. உங்க மம்மிக்கும் டேடிக்கும் நடுவுல மகாபாரத போரே நடக்குது. ரொம்ப ஓவரா போய் போலீஸே வர்ற அளவுக்கு ஆயிருச்சு. என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. இதெல்லாம் எப்ப முடியும்னு? ஆமாடி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் லீனா கிட்ட பேசிட்டேன். கொஞ்ச நாளைக்கு கோரக்பூர்ல வந்து இருக்க சொல்லி. அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள் வந்து இருந்தாலே அவ மைண்ட் சரியாயிரும். நீ டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்க மாமா, இது நல்ல விஷயம் தான். பாய்மா. பாய். தேங்க்ஸ் யோகேஷ், எனக்கு துணையா இருக்கிறதுக்கு. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் சொல்லு? சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 10th கிளாஸ் படிக்கும்போது உன்னை நான் ப்ரொபோஸ் வேற பண்ண, நீ அதை ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஞாபகம் இருக்கு. ஆனா யோகேஷ், இப்ப புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு. நீ என்னை மன்னிச்சிட. அந்த நேரத்துல எனக்கு வேத தவிர வேற எதுவுமே என் கண்ணில் படல. நான் அவனோட காதல்ல அவ்வளோ குருடா இருந்தேன். மறந்துரு எல்லாத்தையும். அது எல்லாமே பழைய விஷயங்கள். நம்ம எப்ப வேணாலும் புதுசா ஆரம்பிக்கலாம். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.